இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பாருங்க, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் எல்லா மக்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அவர்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்க போறார். அங்க வருத்தமும் இல்லை, அலறுதலும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இது நடக்குமா? நடக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து, அதான் நியாயப்பிரமாணம் சென்று கொண்டிருந்த கூடிய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வந்தாரோ, எப்படி பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கோரேசு வந்தாரோ, அதே போல இந்த உலகம் இது சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இது அழிக்கப்பட்டு புதிய ராஜ்யம் ஒன்று அது வரும் நிச்சயமாக.